ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம காலையில் எந்திரிச்சு குளித்து வாசல் தொளிச்சு கோலம் போட்டாச்சுங்க. சாப்பாடு செஞ்சாச்சு, நெய்வேத்தியமாக லெமன் சாப்பாடு. அதுவே லஞ்சுக்கும் கொடுத்துட்றலான்னு செஞ்சாச்சு எக்ஸ்ட்ராவேன்னு. லெமன் சாப்பாடு, புடலங்காய் பொரியல். காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பூஜை ரூமுக்கு போய் நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டு பூவும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மாற்றிட்டு சாமி கும்பிடலாம் வாங்க. நேற்று வீடியோவில் வந்து விரதத்தை பற்றி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து திரியை பற்றி, விளக்கை பற்றியும் திரியை பற்றியும் சொல்லலாங்க. விளக்கை பற்றி சொல்லணுன்னா, விளக்கை நம்ம ஒரு இடத்துல ஏற்றுறோம் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வீக ஆற்றல் வருங்க. அப்புறம் நம்ம என்ன வேண்டி விளக்கு ஏற்றுறோமோ அது சீக்கிரம் பலன் கொடுக்குங்க. வெள்ளி செவ்வாயில் நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றுனா, வாசலில் விளக்கு ஏற்றுனா, இல்லை எங்கெங்கே விளக்கு ஏற்றுனா என்ன பலன்னு நம்ம பார்ப்போங்க. பொதுவாகவே காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு வாசலுக்கு முன்னாடி அந்த நிலக்கதவு கட்ட விளக்கு ஏற்றினோன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சு தலைவாசல்லையும் சாமி ஃபோட்டோ கட்டையும் விளக்கு ஏற்றுனா அவ்வளோ ஒரு நல்லதுங்க. எதனால் அப்படின்னா, நம்ம முப்போடி தேவர்களும் அந்த டைமில் வந்து வலம் வருவாங்கங்க. அப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டோன்னா தோஷங்களும் துர்சக்திகளும் நம்மளை அண்டாதுங்க. காரிய தடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிருங்க. அடுத்தது வெற்றிலை தீபங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுறனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. வெற்றிலை தீபத்தில் வந்து 30 தேவிகளும் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது காம்பில் வந்து பார்வதி தேவியும், வெற்றிலையோட நுனி பகுதியில் வந்து லட்சுமி தேவியும், நடுவில் வந்து சரஸ்வதியும் வாசம் செய்வாங்கன்னு ஐதீகங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு 6 வெத்தலை எடுத்துக்கணுங்க. வெத்தலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நுனி பகுதி வாடி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வெத்தலையோட காம்பை கிள்ளி வச்சுக்கணுங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் இந்த 6 காம்பு, அந்த வெத்தலையோட 6 காம்பு அந்த விளக்கில் போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிவை போடணுங்க. அப்புறம் இந்த வெத்தலையை வந்து அப்படியே ரவுண்டாக வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றினோன்னா அந்த எண்ணெய் சூடாகி அந்த வெத்தலை காம்பிலிருந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் தெய்வீக மனமானதுங்க. அந்த நறுமணத்தை நம்ம சுவாசித்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு வணங்குனாவே நம்மளோட பிரச்சனைகள் சரியாயிருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாயிருங்க. முப்பெருந்தேவியோட அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க. வெத்தலை தீபம் போடுறதுல அவ்வளோ ஒரு நல்லது இருக்குங்க. வெற்றிலை தீபம் வந்து முருகனுக்கு போட்டால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறுங்க. முருகனுக்கு வந்து சஷ்டி கார்த்திகை அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. வெற்றிலை தீபம் வந்து வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 9 வாரம் விடாமல் தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்தோன்னா நம்ம போடவே ஒரு 2 வாரத்தில் இல்லாட்டி 3 வாரத்துலேயே நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. அந்த 9 வாரத்துக்குள்ளேயே நம்ம நினச்சது கண்டிப்பாக நடந்துருங்க. சாமியும் கும்பிட்டாச்சுங்க. பாப்பா தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டுட்டு நானும் கடைக்கு போயிட்டு கடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து திருவண்ணாங்குடி சாமி கும்பிட போயாச்சுங்க. போய் விளக்கேற்றிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நிறைய டிப்ஸு சொல்லுவேன், நல்ல யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுவேன். பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திரியை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க.